இடமாற்றத்துடன் கழித்தல். இந்த இதில் 4 கணக்குகள் எழுதியிருக்கோம். அதனுடைய விடையோட முதல் கணக்கு 32 கழித்தல் 15. இதனுடைய விடை ஒரு குழந்தை 23ன்னு எழுதியிருக்கு. எப்படி இதில் 23 வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க ஒன்றிலக்கத்துலேருந்து கழிக்கலை, கழிச்சிருந்தாலும் இதில் வந்து அந்த குழந்தை பண்ண தவறு வந்திருக்கும். 10 இலக்கத்துலேருந்து கழிச்சிருந்தாலும் இந்த தவறு வந்திருக்கும். இப்போ 10 இலக்கத்துலேருந்து கழித்ததால் 3லேருந்து 1 கழிச்சா 2. இங்கே மேலே 2 இருக்குது, கீழே 5 இருக்குது. 2ல் 5 போகாது. அதனால் அந்த குழந்தை என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா, பெரிய எண்லேருந்து சிறிய எண்ணை கழிக்கலாம். அதனால் 5லேருந்து 2 கழிச்சா 3. இது மாதிரி ஒரு முடிவு எடுத்ததால் அந்த குழந்தை முடிவெடுத்தால நம்மளுக்கு இந்த விடை வந்திருக்கு. ஸோ இதில் வந்து என்ன தவறு பண்ணியிருக்குன்றத வந்து என்னென்னா, இங்கேருந்து 1 வந்து கொடுத்து இது 12 ஆக்கணும். ஏன்னா சிறிய எண்லேருந்து பெரிய எண்ணை கழிக்க முடியாது. இந்த வழிமுறை அந்த குழந்தைக்கு சொல்லித்தர வேண்டியிருக்கும். 2வது கணக்கில் 51 கழித்தல் 8. அதனுடைய விடை 3ன்னு எழுதியிருக்காங்க. இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இடமதிப்பு அட்டவணைப்படி சரியாக எழுதியிருக்காங்க. 5லேருந்து 1 எடுத்து ஒன்று இலக்கத்தில் இருக்கிற 1 11 ஆக்கியிருக்காங்க. 11லேருந்து 8 கழிச்சா 8க்கு அப்புறம் 9, 10, 11. ஸோ விடை வந்து 3. அதை சரியாக எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த 1ல் எடுத்து அங்கே கொடுத்ததால் மீதி இது 4 ஆகுன்றதையோ, மிச்சம் இங்கே இருக்கிற எண் கூட எதுவும் கழிக்க முடியலனா அதே எண்ணை போடணுன்ற அந்த வழிமுறை தெரியாதனால இந்த இடத்துல ஒரு தவறு நிகழ்ந்திருக்கு. விடை வந்து 3ன்னு வந்திருக்கு. 3வது கணக்கு 51 கழித்தல் 8. இந்த கணக்கில் அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்குன்னா, இடமதிப்பு அட்டவணைப்படி இதை சரியாக எழுதாதனால இந்த தவறு நிகழ்ந்திருக்கு. முதல் தவறு. 8 வந்து 1 இலக்கம், அதை 10 இலக்கத்தில் எழுதியிருக்காங்க கழிக்கிறதுக்காக. அப்புறம் இன்னொரு தவறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 5ல் 8 கழிக்க முடியாதுன்றதால 1 இலக்கத்தில் 1 எடுத்து 10 இலக்கத்தில் இருக்கிற 5 15 ஆக்கியிருக்காங்க. 15 கழித்தல் 8 அதனுடைய விடை 7 சரிதான். ஆனால் இந்த மதிப்பு அட்டவணைப்படி அவங்க போடாதனால இந்த கணக்கு விடை தவறாக வந்துடுச்சு. 4வது கணக்கு 70 கழித்தல் 3. இதனுடைய விடை 77 போட்டிருக்காங்க. எப்படி இது 77 வந்திருக்குன்னா, 0லேருந்து 3 கழிக்க முடியாது அப்படின்றத அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு 7லேருந்து 1 எடுத்து இந்த 0வை 10 ஆக்கியிருக்காங்க. 10லேருந்து 3 கழிச்சா 7 சரியாக போட்டாங்க. ஆனால் இங்கேருந்து ஒரு எண்ணை அங்கே கொடுத்துட்டோமே, மீதி இங்கே 6 வரணுமேன்றது அந்த குழந்தை மறந்துருக்கு. அது மறந்ததால் அது 7 7ஆகவே இருந்திருக்கு. அந்த 7 அப்படி கீழே போட்டாங்க. ஸோ அதனால் இதனுடைய விடை வந்து 67க்கு பதில் 77 ஆகிடுச்சு. இந்த 4 கணக்குலையும் இது போன்ற வழிமுறைகள் எல்லாம் இடமதிப்பு, அப்புறமா ஓர் இலக்கத்துலேருந்து கழிக்க வேண்டியிருக்கும். அப்புறமா வந்து ஒன்று சிறிய எண்லேருந்து பெரிய எண்ணை கழிக்கும் போது பக்கத்துலேருந்து 1 வந்து சேர்த்து அதனுடைய இடத்த மாற்றி அதனுடைய வேல்யூவை மாற்றி கழிச்சா விடை இப்படி வரன்ற வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்தா இது போன்ற தவறுகள் நிகழாது. ஸோ இந்த கணக்குகள்லாம் எப்படி போடணும்னு பின்வரும் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்தது வந்து நம்ம இடமாற்றத்துடன் கழித்தல் கணக்குகள் என்னது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கணக்கே எடுத்துக்கலாம். 32 மைனஸ் 15. ஸோ 2 ஒன்றுக்கள் 3 10க்கள். இதுலேருந்து என்ன கழிக்கிறோம்? 15. ஸோ 5 ஒன்றுக்கள் இருக்குது, ஒரு 10. ஓகே. ஸோ இப்போ வந்து எப்போதுமே ரைட் சைட்லேருந்து வலது பக்கத்துலேருந்து நம்ம ஒன்றுக்கள்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இதை பாருங்களேன், 2லேருந்து 5 கழிக்க சொல்கிறாங்க. இது நம்மளால் செய்ய முடியுமா? 2 ஆப்பிள்லேருந்து 5 ஆப்பிள் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ அப்போ நமக்கு இதை எப்படி செய்யலாம்? இப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் இந்த கணக்கை செய்யவே முடியாது. ஆனால் இந்த கணக்கில் வந்து 10க்கள் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது என்ன கணக்கு? 32 மைனஸ் 15. பட் நம்ம ஒன்றுக்களை மட்டும் பார்க்கும்போது நமக்கு எதுலேருந்து கழிக்கணும்? 2லேருந்து 5 கழிக்கிற மாதிரி வருது. நம்மளால் இதை செய்ய முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து 3 10கள் இருக்கு இல்லையா? இந்த 3 10கள்லேருந்து நான் ஒரு 10 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்போது 2 10க்கள் இங்கே மீதி இருக்கும். ஒரு 10 எடுத்து நான் இங்கே வந்து ஒன்றுக்கல்லில் போட போகிறேன். அப்போ இந்த நம்பர் இப்போ என்ன ஆயிடுச்சு? இது ஒன்று இல்லை, இது ஒரு 10 ப்ளஸ் இங்கே 2 ஒன்றுக்கள் இருந்தது. ஸோ 10ம் 2ம் சேர்ந்து இப்போ 12 ஆயிடுச்சு. இப்போ இந்த நம்பர் இதோட பெருசாகிடுச்சா? ஆயிடுச்சு. ஸோ 12 வந்து 5ஓட பெருசு. அதனால் 12லேருந்து என்னால் 5 கழிக்க முடியும். ஸோ நம்ம இப்போ பண்ணலாம். ஸோ எந்த நம்பரை கழிக்கிறோம்? 5 கழிக்கிறோம். 5லேருந்து நம்ம 12 வரைக்கும் எண்ணணும்.
5 மனசில் வச்சுட்டு 5க்கு அப்புறம் 6 7 8 9 10 11 12 இந்த 12 வந்துடுச்சா? ஸோ இப்போ நிறுத்திட்டு நம்ம விரல்கள் எத்தனை விரல்கள் எண்ணியிருக்கோம்? 7. ஸோ 7 தான் இதோட விடை. ஓகே, ஸோ 12 மைனஸ் 5 வந்து 7. இப்போது 10க்களை கழிக்கணும். முன்னாடி 3 10கள் இருந்தது, ஆனால் ஒன்றை எடுத்து நம்ம அங்கே கொடுத்துட்டோம் இல்லையா? அப்போ இங்கே வந்து 2 10கள் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 10கள்லேருந்து 1 எடுத்துடுறோம், 1 கழிக்கிறோம். ஸோ 2லேருந்து 1 கழிக்கும் போது 1 மனசில் வச்சுட்டு எண்ண ஆரம்பித்தா 1 மனசு 1க்கு அப்புறம் 2 இது வந்துருச்சு, நிறுத்திட்டோம். எவ்வளோ? 1. இது உங்களுக்கே தெரியும், 2 - 1 நீங்கள் விரல் வச்சே பண்ண தேவையில்லை. 2 - 1 1. ஸோ இப்போ 32லேருந்து 15 கழிச்சா ஆன்சர் என்ன வருது? 17. இந்த மாதிரி கணக்குகள் தான் நம்ம இடமாற்றத்துடன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதோட இடத்தை நம்ம மாற்றுறோம். இங்கேருந்து 10லேருந்து நம்ம ஒன்றுக்களாக எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதில் 10லேருந்து 1 போயிடுச்சு. ஸோ இதை வந்து கட் பண்ணி இங்கே எழுதணும். இங்கே 1 ஒரு 10 இங்கே போயிடுச்சுனால நம்ம இதை சின்னதாக எழுதிக்கிறோம். ஆனால் இந்த நம்பரை படிக்கும்போது நமக்கு இது என்ன நம்பர் அப்படின்னு தெரியும்போது 10 +2 ஸோ 12 அப்படிங்கிற நம்பர்லேருந்து தான் நம்ம இந்த நம்பரை நம்ம கழித்தோம். சரியா? ஸோ இதை வந்து நம்ம கவனமாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணினா நமக்கு இது ஈஸியாக வந்துடும். இப்போ 2வது கணக்கு பார்க்கலாமா? ஸோ இப்போ 2வது கணக்கு பார்க்கலாம். 51. ஸோ 1 5 10 51. இது 8. ஸோ எப்போதுமே நம்ம கேர்ஃபுல்லாக இதை எழுதணும். 8 இந்த பக்கம் எழுதிடக்கூடாது, ஏன்னா 8 ஒன்றுக்கள். ஸோ 8 இங்கே எழுதுகிறோம். ஸோ நம்ம இப்போ கழிக்க ஆரம்பிக்கணும். இப்போ மறுபடியும் பாருங்கள், 1 கழித்தல் 8. ஸோ 8 1லேருந்து கழிக்க முடியுமா? கழிக்க முடியாது. எப்போதுமே நம்ம என்ன கேள்வி கேட்டுக்கணும்? 8 ஆப்பிளில் ஒரு ஆப்பிள்லேருந்து எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது இல்லையா? அப்போது நம்ம இங்கேருந்து 10லேருந்து 1 நம்ம வாங்கிக்கணும். அப்போ 5 10கள் இருக்குது, அதை கட் பண்ணி நம்ம 4 10களாக மாற்றுறோம். அந்த ஒரு 10 வந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இப்போ இது என்ன நம்பர் ஆயிடுச்சு? 11. அதாவது ஒரு 10 + ஒரு 1 11. 11லேருந்து நம்மளால் இப்போ 8 கழிக்க முடியும். 8 மனசில் 9 10 11 வந்துடுச்சா? எத்தனை விரல்? 3. ஸோ இதோட விடை 3. இப்போ 4 இங்கே இருக்குது. 4 10கள் காலம் பார்க்கும்போது 4 இருக்குது. இங்கே எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா 0. 4 - 0 எந்த நம்பர்லேருந்து 0 மைனஸ் பண்ணாலும் மறுபடியும் அதே நம்பர் தான் வரும். 4 - 0 4. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 43. 70 - 3. ஸோ இப்போ ஒன்றுக்கள் 70ல் எத்தனை ஒன்றுக்கள் இருக்குது? எதுவுமே இல்லை. இப்போ 0 ஒன்றுக்கள், 7 10கள் -3. எங்கே எழுதிக்கணும்? 3 இங்கே எழுதணுமா இங்கே எழுதணுமா? 3 என்னது? 3 ஒன்றுக்கள். ஸோ ஒன்றுக்களில் தான் நம்ம அதை எழுதிக்கணும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பார்க்குறோம்? 0லேருந்து 3 கழிக்கணும். இப்போ என்கிட்ட எந்த ஆப்பிளுமே இல்லை. என்கிட்டேருந்து உங்களால் 3 ஆப்பிள் எடுத்துகிட்டு போக முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ 0லேருந்து எதையுமே கழிக்க முடியாது. அதனால் இதுக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த 10கள்லேருந்து ஒரு 10 எடுக்கிறோம். இப்போ மீதி எத்தனை 10? 6 10 இருக்குது. இந்த ஒரு 10 எடுத்து நம்ம இங்கே போடுறோம். ஸோ இப்போ 10 + 0 என்ன? 10 தான். ஸோ 10லேருந்து இப்போ 3 நான் கழிக்கணும். இந்த ஃபுல் நம்பர் 10லேருந்து நான் 3 கழிக்கணும். 3 மனசில் 4 5 6 7 8 9 10. ஸோ 7. விரல்லாம் எத்தனை இருந்தது? 7. ஸோ 7 தான் இதோட ஒன்றுக்களில் நம்ம கழித்து 7 வருது. இப்போ 6 மைனஸ் என்னது? எதுவுமே இல்லை, விச் மீன்ஸ் 0. ஸோ 6 - 0 வந்து 6 தான். ஸோ 67 வந்து இதோட விடையாக வருது.